ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு விட்டது. தேர்தல் யுக்திகளையும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான ஆலோசனைகளையும் நேற்றும் இன்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இது அதிமுகவிற்கு பயனளிக்குமா? அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடியது அதிமுகவின் அரசியல் கள நிலவரத்தை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2021 சட்டசபை தேர்தலில் 3.5% வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. அதாவது ஒரு தொகுதியில் 5000, 4000, 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக தோல்வியே தழுவியது. கிட்டத்தட்ட 20 முதல் 25 தொகுதிகள் என்று எடப்பாடி பழனிசாமியே கூறியிருந்தார். அதை மீண்டும் அதைவிட மிக மோசமான முறையில் தோல்வியும் அடைந்துவிடக் கூடாது, அதே சமயத்தில் இருக்கின்ற சிறு சிறு கட்சிகளுடன் எதிர்ப்பையும் சம்பாதித்துவிடக் கூடாது என்று கூறி நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய ஆதரவும் நமக்கு தேவை என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக மாவட்ட நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார். ஆனால் இங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களா, எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவிற்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதாவது அதிமுக ஓபிஎஸ் அணி என்றும் சசிகலா அணி என்றும் ஏற்கனவே டிடிவி தினகரன் கட்சியவே தொடங்கிவிட்டார். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவின் தொண்டர்கள் ஒரே பாதையில் செல்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் மக்களவை தேர்தலில் நாம் பார்த்திருப்போம், மிகப்பெரிய ஒரு தோல்வி அதிமுகவிற்கு ஏற்பட்டது. சட்டசபை தேர்தலை பார்த்து கொள்ளலாம் என்று எடப்பாடி ஆதரவாளர்களிடமும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது சட்டசபை தேர்தலும் வந்துவிட்டது. அதிமுக அரசியல் சுற்றுப்பயணம் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் பொழுது தொண்டர்கள் பெரும் அளவில் வரவில்லை என்றால் அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தேர்தல் தோல்வியை முன்கூட்டியே ஏற்படுத்திவிடும். இது பாஜகவிற்கும் நெருக்கடியை ஏற்படுத்தும். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்கு ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் கொண்டு வருவதற்கு எடப்பாடி முயற்சி செய்வாரா? அது சாத்தியமே இல்லை என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட 21 முக்கிய பொறுப்பாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். என்ன தொகுதிகளில் எல்லாம் பேசியுள்ளார் என்று பார்க்கும் பொழுது நேற்று 9:30 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் தொடங்கப்பட்டது. அதில் சிவகங்கை, திண்டுக்கல், அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு காலையில் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து மதியம் 3:30 மணி அளவிற்கு பிறகு தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, புதுக்கோட்டை, ஈரோடு ஆகிய மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையும் நடத்தியுள்ளார். இன்றும் அதேபோல்தான் இரு பகுதிகளாக காலை மற்றும் மதியம் 2 நேரத்திலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் இன்று நடைபெறுகிறது. இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் முடிவடைந்த பிறகு அனைத்து தொகுதிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்தில் தொண்டர்கள் ஒருங்கிணைய வேண்டும். அப்பொழுது பிரிவு ஏற்பட்டால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் எடப்பாடிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சரியான வேலைகள் தொண்டர்கள் செய்ய வேண்டும். அதிமுக 5000, 1000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் மீண்டும் தோல்வியை தழுவிவிடக் கூடாது என்று எடப்பாடியின் அனைத்து எண்ணங்களும் சரியாகத்தான் இருக்கிறது. கள அரசியலில் எடப்பாடி பழனிசாமியின் திட்டங்கள் வெற்றியடையுமா என்று பார்த்தால் அது மக்களது கையில் தான் இருக்கிறது. சரி, உங்களது பார்வையில் நாம் வைப்போம் ஒரு கேள்வியை. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்றும் இன்றும் நடைபெற்று வருகிறது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது போல் திட்டமிட்டபடி நடக்குமா? எடப்பாடி முதல்வராக மீண்டும் 2021க்கு பிறகு மிகப்பெரிய தோல்வியை தழுவியதற்கு பிறகு 2026 முதல்வர் பதவியை பொறுப்பேற்பாரா, அல்லது
திமுக அதிமுக இல்லாத ஆட்சி தமிழகத்தில் வருமா? உங்களது அரசியல் பார்வை என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதுதான் நடந்துள்ளது.